ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட நைட் சோல் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஐ ஆப்டைன் எ மெத்திக் ஐட்டத்தோட கண்டினியூ எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோடு பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. I get overwhelmed so easily. My anxiety creeps inside of me, makes it hard to breathe. What's come over me feels like I'm somebody else. அதுக்கு ஹீரோ உண்மையிலேயே சொல்லணும்னா, நான் உங்களோட சாக்ரிஃபைஸ் ஸ்கில்ல காப்பி பண்ணி தான் பண்ண போறேன். இப்போ அவங்க ஷாக் ஆகி என்னன்னு பாக்குறாங்க. உடனே பார்க் வந்து, இவன் பேசுறது இதுக்கு மேல எதுவும் கேட்க வேண்டாம். ஹீரோவை பார்த்து, உனக்கு சாக்ரிஃபைஸ் ஸ்கில் எப்படிப்பட்ட ஸ்கில்லுன்னு தெரியுமா? நீ இப்படி சொல்ற, இது கில்டு மாஸ்டரோட யூனிக் ஸ்கில். ஏன் எங்களாலேயே அந்த ஸ்கில் மேஜிக்கை காப்பி பண்ண வழியில நீ எப்படி பண்ணுவ? யூனிக் ஸ்கில் அப்படின்னா என்னன்னா, ஸ்கில்லோட ரேங்க்லயே உயர்ந்தது எஸ் ரேங்க் தான், ஆனா அதை விட உயர்ந்தது யூனிக் ஸ்கில். இது ரெண்டு விதமா அடைய முடியும். அதுல ஃபர்ஸ்ட் வம்ச வழியா வர்றது, செகண்ட் என்னன்னா தனிப்பட்ட பர்சனுக்கு அவங்களுக்கு யூனிக் ஸ்கில் இருக்கணும். மற்ற நார்மல் ஸ்கில் எல்லாம் ஃபார்முலா மூலியமா கத்துக்கலாம், ஆனா யூனிக் ஸ்கில்லுக்கு ஃபார்முலா கிடையாது. ஸோ யூனிக் ஸ்கில்ல காப்பி பண்ண முடியாது. அதனாலதான் யூனிக் ஸ்கில் வந்து ஒரு தனிப்பட்ட பர்சன் இல்லைனா ஃபேமிலி மட்டும்தான் வச்சுப்பாங்க. ஹீரோ யோசிக்கிறான், அதுவும் சரிதான், இது ஒரு நார்மல் சொசைட்டிக்கு வேணா முடியாம இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி இல்லைன்னு. ஹீரோ வந்து, ப்ளீஸ் கோவப்படாதீங்க, கொஞ்சம் அமைதியா கேளுங்க, என்னால பண்ண முடியாதுன்னா நான் இங்க வரத்துக்கு யோசிச்சு கூட பார்த்து இருக்க மாட்டேன். செயின்டென்சியூன் வந்து, பார்க்க அவன் என்ன சொல்றான்னு கொஞ்சம் பொறுமையா கேட்போமேன்னு சொல்றாங்க. இப்போ நீ என்ன சொல்ல வர? என்னோட சாக்ரிஃபைஸ் ஸ்கில் மூலியமா என்னைய ஹீல் பண்ண போற, கரெக்டான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ ஆமான்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறான், ஒரு ஸ்கில்லோட பெனால்ட்டி மூலியமா காயத்தை குணப்படுத்துறதுக்கு அந்த ஸ்கில்லுக்கு ஈக்குவலா இருக்கணும், இல்லைன்னா அதை விட ஹை ரேங்கா இருக்கணும். அது மட்டும் இல்ல, செயின்டென்சியூன் உடம்பு சரியில்லாம போனதுக்கு காரணம் அவங்களோட யூனிக் ஸ்கில் தான். அது மட்டும் இல்ல, ஹையர் ரேங்க்ல யூனிக் ஸ்கில் வேற எதுவும் இல்ல, உங்களுக்கு நீங்களே குணப்படுத்திக்க முடியாது. அதாவது இப்ப செயின்டென்சியூன் ஸ்கில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, அதோட பேருக்கு ஏத்த மாதிரியே தான் சாக்ரிஃபைஸ் அவங்களோட ஓன் லைஃப் ஃபோர்ஸை கடவுளுக்கு ஆஃபரிங் பண்ணி தான் ஹீல் பண்றாங்க. அதனாலதான் அவங்களே குணப்படுத்திக்க முடியாது. இப்ப அவங்களே ஹீல் பண்ணிக்கிற மாதிரி இருந்தா கான்செப்டே உடஞ்சிடும். இப்ப செயின்டென்சியூன் வந்து, நீ இந்த அளவுக்கு போறனா எனக்கு நிரூபிச்சு காட்டுன்னு சொல்றாங்க. அவங்க யூனிக் ஸ்கில் யூஸ் பண்றாங்க. அப்ப பார்க் வந்து, கில்டு மாஸ்டர்னு கத்துறான். நம்ம ஹீரோ லைட் ஸ்மைலோட நல்லதுன்னு சொல்லிட்டு பிளாங்க் கார்டு யூஸ் பண்றான். அப்ப சிஸ்டத்துல இருந்து நோட்டிபிகேஷன் வருது, நீங்க சாக்ரிஃபைஸ் ஸ்கில் காப்பி பண்ண போறீங்களா இந்த பிளாங்க் கார்டு மூலியமான்னு கேக்குது. ஹீரோவும் ஓகே காப்பி பண்ணுன்னு சொல்றான். இப்போ உங்களுக்கு சாக்ரிஃபைஸ் ஸ்கில் காப்பி ஆயிடுச்சுன்னு வருது. ஹீரோ, நீங்க இன்னும் என்னைய நம்பலன்னு நினைக்கிறேன், அதனால ஃபர்ஸ்ட் உங்க நம்பிக்கைய நான் அடையிறேன்னு சொல்றான். ஹீரோ வந்து இப்ப சாக்ரிஃபைஸ் ஸ்கில் யூஸ் பண்றான். இப்போ அப்படியே செயின்டென்சியூனும் அப்புறம் செக்ரட்டரி பார்க்கும் ரெண்டு பேரும் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ அப்படியே கெத்தா, இப்போ நம்ம பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலாமான்னு சொல்றான். இப்போ சிஸ்டத்துல இருந்து நோட்டிபிகேஷன் வருது, நம்ம ஹீரோ காப்பி பண்ண ஸ்கில்லோட டீடைல்ஸ் என்னன்னு. நேம் வந்து சாக்ரிஃபைஸ், ரேங்க் யூனிக் ஸ்கில். இதோட பவர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹீலிங் பண்ணும், செகண்ட் வந்து இந்த ஸ்கில் அன்டெத் மான்ஸ்டர் கிட்ட யூஸ் பண்ணும்போது இது ஒரு அட்டாக் ஸ்கில்லா மாறிடும். அதோட நேம் வந்து லைட்ஸ் ஜட்ஜ்மெண்ட். பிளாங்க் கார்டு மூலியமா காப்பி பண்ணும்போது அந்த ஸ்கில்லுக்கு எந்த பெனால்ட்டியும் வராது. இப்போ செயின்டென்சியூன் வந்து, சோ எங்க கில்டு கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு அப்படியே அவங்க யோசிக்கிறாங்க. அவனால என்னைய குணப்படுத்த முடியன்ற ஒரு காரணத்துக்காகவே அவங்க கிட்ட டீலிங் பேசலாம். ஆனா அவனை பார்க்க இப்பதான் ஹை ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிருக்க மாதிரி இருக்கு. என்னால நம்பவே முடியல, இந்த சின்ன வயசுல டீலிங் பேசலாம் சொல்றான். அதுவும் ஹியன் வாஸ் கில்டு மாஸ்டர் முன்னாடியே. இத பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஹீரோ வந்து, ப்ளீஸ் என்னோட ஸ்பான்சரா இருங்க. இப்ப செயின்டென்சியூன் வந்து கேக்குறாங்க, நீ ஒரு ரைடரா வளர்த்துக்காக தானே சொல்ற? ஹீரோ, ஆமா, எனக்கு பெரிய கனவு இருக்கு, ஆனா அதை அடையறதுக்கு எனக்கு பணம் அப்புறம் பெரிய லெவல்ல கனெக்ஷன் தேவை. அதுக்கு இயோன் வாஸ் கில்டு எனக்கு சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும். செயின்டென்சியூன் வந்து, ஆல் ரைட், இந்த மாதிரி துணிச்சலா பண்றதுக்கே உனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, உனக்கு டேலண்டும் இருக்கு, ஆனா சில கண்டிஷன் இருக்கு. ஹீரோ யோசிக்கிறான், கண்டிஷன் இருக்கான்னு. இவ்வளவு மோசமான நிலைமையிலும் அவங்களுக்கு குணப்படுத்தக்கூடிய நம்பிக்கையா இருக்கிறது நான் தான். ஆனாலும் அவங்க நிதானத்தை இழக்காம இருக்காங்க. இதனாலதான் அவங்க ஹியோன் வாஸ் கில் மாஸ்டரா இருக்காங்க. ஹீரோ கண்டிஷனான்னு கேக்குறான். ஆமா, கண்டிஷன் தான் சொல்றாங்க. உனக்கே தெரியும், எனக்கு உடம்பு சரியில்லாதது என் தனிப்பட்ட பிரச்சனை, அதுக்கு ஹியன் வாஸ் கில்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா நீ விரும்புறது என்னோட சப்போர்ட் மட்டும் இல்ல, மொத்த கில்டோட சப்போர்ட்டும் கேக்குற. இப்ப ஹீரோ சொல்ற, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இது நம்ம ரெண்டு பேருக்குமே சரிசமமான டீல் இல்ல. அது எனக்கு புரியுது, உங்க கண்டிஷனை கேட்டுட்டு முடிவு பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறான்.
உங்களை குணப்படுத்தலைன்னா பாதிக்கப்படுறது நான் இல்ல, அவங்க தான். இது மாதிரி சுச்சுவேஷன்ல தேவையில்லாத கண்டிஷன் போட மாட்டாங்க. செயின்டன்ஸ் இவன் வந்து கேக்குறாங்க, நீ எந்த கில்டுலயாச்சும் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறியான்னு. அதுக்கு ஹீரோ மைண்ட்ல என்ன, அவங்க கில்டுக்கு என்னை கூப்பிடுறாங்களான்னு. இப்ப ஹீரோ கேக்குறான், நீங்க சீரியஸா சொல்றீங்களான்னு. அதுக்கு செயின்டன்ஸ் இவன் வந்து, கண்டிப்பா நான் இந்த மாதிரி விஷயத்துல ஜோக் பண்ண மாட்டேன். நான் உன்கிட்ட கேட்கறதுக்கு சில காரணம் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட், எனக்கு உடம்பு சரியில்லைன்றது ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அதை நீ கண்டுபிடிச்சிருக்க. இதுல இருந்து உனக்கு விசாரிக்கிற திறமை இருக்கு. அப்படியே ஹீரோட மைண்ட்ல, நான் எங்கம்மா விசாரிச்சேன், பாஸ்டுக்கு வந்ததுனால தெரிஞ்சது, அதையும் இங்க என்னால சொல்ல முடியாது. செகண்ட் வந்து, என்னோட சாக்ரிஃபைஸ் ஸ்கில்ல பர்ஃபெக்டா காப்பி பண்ணிருக்க. இது வரைக்கும் யாரும் யூனிக் ஸ்கில்ல காப்பி பண்ணது இல்ல. இதுக்கு மேல எதிர்காலத்துல இது மாதிரி இருப்பாங்களான்னு தெரியல. அப்ப யோசிச்சு பார்த்தா நீ எதிர்காலத்துல நிறைய ஸ்கில் காப்பி பண்ணுவ, அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஹீரோ தேர்ட் கண்டிஷன் ஏதா இருக்கா? அதுக்கு செயின்டன்ஸ் கண்டிப்பா தேர்டு தான் ரொம்ப முக்கியமானது. தேர்டு என்னன்னு பார்த்தனா, நான் உன் முன்னாடி ஹேன்வாஸ் கில்டு மாஸ்டர் இருந்தாலும் நீ கொஞ்சம் கூட பதட்டம் படாம இருக்க. அதுவே சுவாரஸ்யமா இருக்கு. இந்த காரணம் போதாதான் உன்னை இன்வைட் பண்றதுக்கு. ஹீரோ நினைக்கிறான், செயின்டன்ஸ் உடம்பு சரியில்லாம போனதுக்கு அப்புறம் ஹேன்வாஸ் கில்டு சரிஞ்சிடுச்சு. ஆனா இப்ப இருக்கிற டைம்ல இதுதான் நம்பர் 1 கில்டு.